இது பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு தண்ணி ஊற போட்டிருக்கேன். கடலை புண்ணாக்கு தண்ணியில் போட்டு நல்லா 2-3 நாள் ஊற வச்சோம்னா நல்லா புளிச்ச ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வர வரைக்கும் அப்படியே வச்சுருந்துட்டு நம்ம தண்ணியோட நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி கரைஞ்சிருச்சு. கேக் ஆட்டம் இருக்கும். எண்ணெய் செக்கு மூட்டிலேருந்து வாங்கிக்கலாம். அது பார்த்திங்கன்னா பில்லையாக இருக்கும். அது தண்ணியில் ஊற வச்சா இது மாதிரி மெத்து நல்லா வந்துடும். இதை நம்ம நல்லா ஊற வச்சிட்டோம்னா டைல்யூட் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 10 லிட்டர் தண்ணி வெறும் வாட்டர் போட்டு இந்த தண்ணி 1 லிட்டர் போட்டு கலந்து செடிக்கெல்லாம் கொடுக்கலாம். செடி நல்லா வளரும், நிறைய பூ காய் எடுக்கும். பாருங்கள், புண்ணாக்கெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. 1 வாரம் கூட வைக்கலாம். மூடி வச்சிட்டிங்கன்னா நல்ல புளிச்ச ஸ்மெல் வரணும். அந்த புளிச்ச ஸ்மெல் வரும்போது நம்ம எடுத்து இந்த பூவாலிலையோ ஸ்ப்ரேயர்லேயோ எடுத்து போட்டு நம்ம செடிக்கெல்லாம் ஊற்றலாம். இது ஒரு மக்கு ஊற்றினா இது மாதிரி 10 மக்கு தண்ணி ஊற்றணும் நம்ம செடிக்கு. அப்போ தான் வெறும் இது ஊற்றினோம்னா நமக்கு ரொம்ப ஹீட் ஆகிடும். 1 மக்கு தண்ணியோ இல்லை 1 லிட்டர் வாட்டரோ எது 1 எடுக்கிறோமோ அதுக்கு 10:1:10 அப்படி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். பிளான்ட்ஸ்க்கு நல்ல பூஸ்ட் ஆகும். இப்போது 1 மக்கு தண்ணிக்கு ஆர்டினரி வாட்டரும் கலந்துட்டேன். இப்போ செடிக்கு மேலெல்லாம் கூட ஸ்ப்ரே பண்ணலாம். நீங்கள் கேக்காக வேணும்னா அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் அது ஊறி வேலை செய்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா புளிக்க வச்சுட்டு ஊற்றினோம்னா செடி மேலெல்லாம் கூட ஊற்றலாம். நிறைய பூ எடுக்கும் இந்த மாதிரி ஊற்றும் போது. எல்லா செடிக்குமே போடலாம். காய், பூ, பழம் எதுக்கு வேணால் போடலாம். நல்ல க்ரோத் இருக்கும். நல்ல செடியும் பச்சையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.